பிரிஞ்சு நான் இருக்க போறேன்னு தெரியலையே. இந்த புள்ளைய பார்க்காம அவனும் ரெண்டு பேரும் எப்படி இருக்க போறானோன்னு தெரியலையே. ஏமா தமிழே, சொல்லுங்க. உன் மவன் நின்று அழுதுட்டு இருக்கா பாரு. அண்ணன் அண்ணனு யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேங்க. நீ போய் தூங்க இப்போ. அப்பா தான் சமாதானப்படுத்த முடியும். அவன் உட போயிருக்காவல. அவன் குமார் இருக்க, அவன்கிட்ட வந்து கொண்டு கொடுப்போ. சரிங்க. நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத. எனக்கு இல்ல தினேச நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. அந்த பையில இல்லாம ஒரு நாள் கூட இருந்துட மாட்டாவ. அந்த பிள்ளையும் அப்படிதான். தினேச நினைச்சாதான் பயமா இருக்கு. அவன் பிள்ளைல பெரிய ஆளாக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அவன் போக்கலே விடு. அத்தா, உண்மையில தினேச எனக்கு கிடைச்ச வரம் தானே. அதுக்கும் மேல இந்த காலத்துல இப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. தினேச மட்டும் எங்க வாழ்க்கையில வரலனா இந்த ரெண்டு பையில அனாதையா இருப்பானல்ல. இந்த அரவணைப்பு, இந்த பாதுகாப்பு, இந்த படிப்பு எதுவுமே கிடைச்சிருக்காதுல்ல. உண்மைதான். பிள்ளைங்க மேல அவன் வச்சிருக்க பாசத்தை பார்க்கும்போது நமக்கே கண்ணீர் வருது. விட்டுட்டு எப்படி அவங்க நிம்மதியா வர போறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த பிள்ளை நினைப்பாவே இருப்பாங்களே. நீதான் அவனுக்கு ஆறுதலா இருக்கணும். இவன் வேற எப்படி இருக்க போறான்னு தெரியல. அவ தூங்குறது சாப்பிடுறது எல்லாமே அவன கையாலதான். பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு இருந்தானுவ. கஷ்டம்தான். பச்சை புள்ள கொஞ்சம் கண்ணுங்க அறுத்துமா கவனிங்க. அதுங்க கையில வச்சு சாக்கிட்ட கூட தூக்கி தூர போட்டுட்டு அண்ணன் தான் வேணுமா. எப்படி இருக்க போறாளோ தெரியல. ஆனா அவனை படிச்சுதான் ஆகணும். சரி, புள்ள போய் பார்ப்போம். சரிங்க. நீ நடந்தா எப்படி பிள்ளைய தூக்குப்போ. தங்க பிள்ளை அவளை வளர்க்கவே இல்ல. இவளை வளர்த்ததே அவனுக்கு தானே. அம்மா யாருன்னு கேட்டா அவங்கள தான் சொல்லுவா. என்ன சொல்லவே மாட்டா. ஐயா, இப்ப எப்படி சமாளிக்க? அவ வேற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாளே. தங்க பிள்ளை வாங்க, அம்மா கிட்ட வாங்க. அம்மா கிட்ட வாங்க. சரிம்மா, வா அம்மா கிட்ட வா. அம்மா அணிலு குருவி எல்லாம் பார்க்க கூட்டு போறேன். நம்ம வீட்டு தலை பிள்ளைல. இந்த வீட்டுல எல்லாருமே அவளை தூக்கி வளர்த்திருக்கோம். யாருக்குமே அவளை விட்டு போயிருக்க மனசு இல்ல. எல்லாருமே சேர்ந்துதான் கூட போயிருக்கானுவ. ஒருத்தர் வீட்டுல இல்ல. அவன் குமார் மட்டும் அழுதுகிட்டு இருக்கான், போகல. சரி, நான் குமார கூட்டிட்டு வரேன். தங்க பிள்ளை, அம்மா கிட்ட வாமா. ஐயோ, இல்லம்மா, அண்ணன் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. வா. என்ன தமிழே, எங்கேயாவது கூட்டு போயிட்டாரு. வா. அவ அம்மா யாருன்னு கேட்டாலே அன்னை மாறதான் கைய காட்டுவா. எப்படி தாய் இல்லாம பிள்ளைகள் வாழும், அப்படிதானே இப்ப அவளுக்கு இருக்கும். சரி, இந்த மதனி கிசருங்க, அவனுக்கு கொஞ்சம் அடங்குவா பாத்துக்க. அவனு தோரத்து தான் நிக்கான பாத்துக்க. ஏன் மீனா குட்டி, என்னக்கா? இந்த மதனி கிசரின்னு கூப்பிடு. அவனை கிட்ட கொஞ்சம் சேரவா பாத்துக்க. சில பிள்ளை அன்பரசி அழுதுட்டு இருக்கா. அவளை வெளியில கூட்டு போயிட்டு வரீங்களாமா? இந்த தெருவெல்லாம் சுத்திட்டு வருவீல, அப்படி சுத்திட்டு வரீங்களா? இவனுக்கு கூட்ட கண்டிப்பா போவேன். ஏ செல்ல பிள்ளைல, அவளை கூட்டிட்டு போயிலையா? வாங்கிட்டு ஒரு ரகசியம் சொல்லணும்ல. என்னல? கீழே சாக்லேட் கிடக்கல. அன்பரசி தூர போட்டுட்டு போயிருக்கா. எடுத்துக்கல. அவ அழுவாள. நம்ம வாங்கிட்டு போன மாதிரி அவட்ட கொடுத்துட்டு நம்மள அவகிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பெரிய சாக்லேட்ல. ஆமால. தங்க பிள்ளை சாக்லேட்யா வேணும்? ஆமாமா. ஐயோ எடுத்துக்கல. அன்பரசி அழுவாள. அது பாத்துக்கலாம். வா. என்னங்கயா? எடுத்துக்க. சரிமா, நாங்க அன்பரசி பாத்துக்குறோம். சரியா? அடி தோட்டத்து கூட்டு போய் விளையாடுங்க. அழுவ பெருசாலாம் இருக்கும் போலுக்கு. எல்லாம் அவன் நம்மள அடிச்சு விடுவாள. பரவாயில்ல, அடிச்சாலும் பரவாயில்ல. அவ பாவம்ல. அவளுக்கு அவ அண்ணன் பிடிக்கும்ல. அவங்க அண்ணன் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கல்ல, அதுக்குதான அழுதா. அச்சச்சோ, அவன் நம்மளையே
மனசாட்சி இல்லல்ல. இந்த அன்னக்கிளியை எடுத்தா என்ன ஆகுன்னு இப்ப புரியுதா? தினேசப்பா யார்கிட்டயும் உண்மையை சொல்லல. உனக்காகத்தான் அவங்கள இங்க இருந்து அனுப்பி வெளியில படிக்க வச்சிட்டு இருக்காங்க. இந்த கூட்டு குடும்பத்தை கலைச்சிட கூடாதுன்னு. ஒன்னால ஓகே. என்கிட்டே சவால். இனி அந்த ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஸ்டடில எல்லாம் நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். எனக்கு போட்டியா இருந்தானுங்கல்ல, எப்படி போயிட்டானுங்க பாத்தியா? இனி அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நான் தான் ராணி. இனி அந்த ஸ்கூல்ல என்ன அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் பெஸ்ட். இந்த அன்னக்கிளிக்கு நிகர இந்த அன்னக்கிளி மட்டும்தான் இருக்கணும். எனக்கு போட்டியா? No chance. எனக்கு எதிரி இருக்க கூடாது, எனக்கு போட்டி இருக்க கூடாது. எல்லாத்துலயும் இந்த அன்னக்கிளி தான் கிங்கா இருக்கணும். நான் தான் தலைமையா இருப்பேன், நான் தான் தலைமை வகிக்கணும். நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் அன்னக்கிளி பாட்டி எப்படி கெத்தா இருக்காங்களோ, எல்லாரும் அன்னக்கிளி பாட்டிக்கு எப்படி பயப்படுறாங்களோ, அதே மாதிரி தான் எனக்கு எல்லாரும் இருக்கணும். அப்பா எவ்ளோ பெரிய ஆளு, போலீஸ் அதிகாரி, கிசோ சித்தப்பா கமிஷனர். ஆனா பாட்டியை கண்டா மட்டும் அப்படியே நடுங்குவாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. வாழ்ந்தா அப்படி வாழணும், என்னை பார்த்து எல்லாரும் பயப்படணும். என்ன ஆச்சரியம் பாத்தியா? அப்பா அம்மா எல்லாரும் எப்படி பயப்படுறாங்க. அந்த பக்கத்து வீட்டு தாத்தா இல்ல, அவரு கூட பயப்படுவாரு. என்ன ஆச்சரியம்! ஆம்பளைங்களே பயப்படுறாங்கன்னா பாட்டி எவ்வளோ பெரிய ஆளு. அப்படி நானும் வளரணும். அதான் எனக்கும் அன்னைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? நீங்களே எனக்கு பயப்படுங்க, நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கிடுதே. அட பாட்டி, நீயும் ஒண்ணா? பாட்டி குணம் எப்படி, ஓ குணம் எப்படி? பாட்டி யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க. தீங்கு செய்யறவங்களுக்கு கூட நல்லது செய்யணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நீ நம்ம வீட்டு பையனையே கொடுமைப்படுத்தி அனுப்பி வச்சுட்ட, நீ தலைமை வகிக்க போறியா? ஒரு நாள் நாங்க உனக்கு பயப்பட மாட்டோம். அக்கா, என்னமோ போட்டிக்கு ஆளே இல்லைன்னு சொன்ன, அந்த ஸ்கூல்ல நானும் போட்டிக்கு வரேன். ஏன் படிப்புல நான் மட்டும் என்ன கம்மியா என்ன? ஸ்போர்ட்ஸ்ல எல்லாத்தையும் நான் தான் ஃபர்ஸ்ட் வரேன். வானவத்துக்கு நான் முடிவு கட்டுறேன். அண்ணன் மாற ஆள வச்சுட்டல்ல நீ. இப்ப சொல்ற அன்னக்கிளி, இது வரைக்கும் நான் உனக்கு விட்டு கொடுத்து தான் போனேன், உனக்கு பயந்து போகல. இப்ப சொல்றேன், உன்னை நான் ஜெயிச்சு காட்டுறேன். தேவையில்லாம பெட்டு கட்டாத. இந்த அன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு அது பிறந்துதான் வரணும். பிறந்தாச்சு, பிறக்கணும் இல்ல. நான் ஜெயிச்சு காட்டுறேன். இந்த தமிழ் மொழி யாருன்னு நானும் காட்டுறேன். அன்னக்கிளியா இந்த தமிழ் மொழியான்னு பார்க்கலாம். வேண்டாம், நீ அதெல்லாம் பண்ணாத. நான் சொன்னா கேளு. அப்படி மீறி ஏதாவது பண்ண, திரிப்புக்கோ திரிப்பனுக்கும் நடந்ததோ உனக்கு நடக்கும். அந்த அண்டைமா ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க. நீ பண்ணத எதையுமே காட்டி கொடுக்கல. ஆனா நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. நாங்க மீனம்மா பெத்த பிள்ளைங்க. எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அம்மாக்குள்ள தந்திரமும் அறிவும் எங்ககிட்டயும் இருக்குது. எப்படி உன்னை ஜெயிச்சு காட்டுறோன்னு பாரு. ஐயோ சோக்குதா. சத்தியமா நீங்க மீன பெத்த பிள்ளைங்களே தான். அதுக்கு அறிவில்லை, உங்களுக்கு அறிவில்லை. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அம்மா பெத்த அம்மா இல்ல, அவங்க லூசா. அதனால அம்மாவும் லூசா, அப்பா சொல்லிருக்காரு. அதனால நீயும் லூஸ் ஆயிருவ. என்ன மீனம்மா பெத்த பிள்ளையாச்சா? தாயை பத்தி இப்படி பேசுறிய? உனக்கெல்லாம் ஈவரக்கமே இல்லையா? பரவாயில்ல, எங்க அம்மா அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அவங்க எங்க அம்மா. இன்னொரு வாட்டி எங்க அம்மாவை நீ இப்படிலாம் பேசுன, அக்கா இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்க்கா. இவங்க திமிருக்கு ஆணவத்துக்கு நம்ம ஒரு முடிவு கட்டி ஆகணும். இந்த அன்னைக்கிளி யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. ஜெயிக்கிறோமோ இல்லையோ, உன்னை மாத்தி காட்டுறோம். இன்னையில இருந்து நீ யாரோ நாங்க யாரோ. சவால்ல யார் ஜெயிக்கிறான்னு பாப்போம். பாட்டி எங்களுக்கு நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல பண்புகளையும் கத்து கொடுத்திருக்காங்க. அது ஜெயிக்குதா இல்ல உன்ன மாதிரி ஆணமும் திமிரும் ஜெயிக்குதான்னு பார்க்கலாம். எப்பவுமே இந்த அன்னக்கிளி மட்டும் தான் ஜெயிப்பா. நீ தோக்க போற அன்னக்கிளி. அன்னக்கிளிக்கு தோல்விங்கதே கிடையாது.
ஏன்னா பாட்டி தோல்வி அடைஞ்சதே கிடையாது. அவங்க தானே நான், அவங்க தான் நான் தான் அவங்க. அப்ப எப்படி எங்களுக்குள்ள தோல்வி வரும்? சீ, பாட்டி பேரை வச்சுக்கிட்டு நீ இவ்வளவு கீழ்த்தரமா நடக்கியா? உனக்கு மனசாட்சியே இல்ல? போடி. அம்மா அம்மான்னு தலையில திக்கச்சிங்களே, எல்லாரும் முன்னாடியும் அத லூசுன்னு நான் நிரூபிக்கிட்டவா? நீ எல்லாம் ஒரு பொண்ணு நிரூபிக்கிறேன். எல்லாரும் முன்னாடியும் அவங்க ஒரு லூசுன்னு நிரூபிக்கிறேன். அவங்க பெத்த பிள்ளை, நீங்களும் லூசுனே நான் நிரூபிக்கிறேன். அக்கா சத்தியமா சொல்றேன், இதுக்கு அப்புறம் இந்த அன்னைக்கில வாழ்க்கையில ஜெயிக்கவே கூடாது. நல்ல காரியங்களை மட்டுமே சொல்லி கொடுத்த நம்ம பாட்டியோட வளர்ப்பு வீணா போயிடும். இவ பாட்டி பேரை கரப்படுத்திக்கிட்டு இருக்கா, நாம சும்மா விடக்கூடாது. இவளை யார் விட போறா? தான் யாருங்கத நான் இவளுக்கு உணர வைப்பேன். இவளை நான் திருத்தி காட்டுவேன். என்ன இன்னைக்கு வாக்கிங் வர சொல்லியிருந்தேன், ஏன் இன்னும் வராம இருக்கா? ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ சே, இன்னைக்கு முழுசா அவகிட்ட கதை சொல்லலாம் நினைச்சேனே. என் மனசுக்கு அதெல்லாம் அவட்ட நான் சொல்லணும். இனி மறைமுகமா சொல்ல மாட்டேன், நான் அவகிட்ட நேராவே சொல்ல போறேன். எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, உன் கூட வாழ போறேன்னு. அதுக்காக நான் எத்தனை வருஷம் காத்துட்டு இருப்பேன். என்ன இன்னும் வராம இருக்கா? என்னாச்சுன்னு தெரியலையே. பிடிக்கிட்டாலும் பிடிச்சாலும் வருவாள, ஏன் வரல? வேற எதுவும் பிரச்சனை அவளுக்கு? ஐயோ சே, ஆதிரா வந்துடாதீரா, ப்ளீஸ் ஆதிரா வந்துடாதீரா. என் மனசுல கதை உன்கிட்ட சொல்லணும் ஆதிரா. என் மனசுல கதெல்லாம் உன்கிட்ட பேசணும். உன்கிட்ட மன விட்டு பேசணும் ஆதிரா. உன்கிட்ட நிறைய பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும். இத்தனை வருஷம் என் மனசுல பூட்டி வச்சு அத்தனையும் நான் உன்கிட்ட பேசணும், உன்கிட்ட மட்டும். ஏன்னா நீ எனக்கு சொந்தமானவா, உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன் ஆதிரா, எனக்கு மட்டும் சொந்தமான ஆதிரா. ஏன் ஆதிரா, ஏன் ஆதிரா எனக்கானவா, எனக்கு பிறந்தவா. ஆதிரா சீக்கிரம் வா. சீக்கிரம் வா ஆதிரா, சீக்கிரம் வா ஆதிரா, நான் உன்கிட்ட பேசணும். ப்ளீஸ் வா ஆதிரா, எனக்கு நீ சொந்தமாகணும், எனக்கு நீ வேணும். நான் இந்த உலகத்துல எது மேலேயுமே ஆசைப்பட்டதே இல்லை, படவும் மாட்டேன். படத்துக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சவன். ஆனா உன்னை பார்த்த மாத்திரத்துல உன்னை இழக்க கூடாதுன்னு நினைச்சிட்டேன். யாருக்காவும் எதுக்காவும் உன்னை இழக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். உன்னை எனக்கு சொந்தமாக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன். நான் ஆசைப்பட்டது, நான் விரும்பினது, நான் காதலிச்சது, நான் அன்பு செலுத்தினது எல்லாமே நீ ஒருத்தி மட்டும்தான். என் வாழ்க்கை துணையா என் கூட கடைசி வரைக்கும் வரணும். நான் மறைக்கும் போது கூட உன் மடியில தான் என் ஜீவன் போகணும். உன் கூட வாழணும், நீண்ட நாள் வாழணும், சந்தோஷமா வாழணும். நான் வாழணுங்கிற ஆசை எப்போ வந்து தெரியுமா? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா வாழணுங்கிற ஆசை வந்துருக்கு. பாதிரா, உன்கிட்ட நான் நிறைய பேசணும். முன்